பொய் புகார்களின் அடிப்படையில் படகுகளை மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரி மானிய டீசலை மீன்வளத்துறை அதிகாரி நிறுத்துவதாக காசிமேடு மீனவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். காசிமேட்டில் உள்ள மீனவர்களின் படகுகளை மீண்டும் ஆய்வு செய்த பின்னரே மானிய டீசல் வழங்கப்படும் என்று காசிமேடு மீன்வள உதவி இயக்குநர் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உதவி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மீனவர்கள் தனிநபர் அளித்த பொய்யான புகாரின் பேரில் மீன்வள உதவி இயக்குநர் மானிய டீசலை வழங்காமல் நிறுத்தி வைத்திருப்பதாக கூறினார். மீன்பிடி தடைக்காலத்திலேயே படகுகளை ஆய்வு செய்த பின்னரும் தற்போது மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என கூறி காலம் கடத்துவதாக காசிமேடு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 2000க்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகள் இருக்கு. இன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் பைப்பர் படகுகளை, நாட்டு படகுகளை அரசு வழங்கக்கூடிய மானிய விலையில் வழங்கக்கூடிய டீசலை நிறுத்தி வச்சிருக்காங்க மீன்வளத்துறை. தடைக்காலம் 2 மாதம் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலத்தில் எங்களோட விசைப்படகுகளையும் பைப்பர் படகுகளையும் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி முடிச்சு 1 மாதம் கூட ஆகலை. இந்த நாட்களுக்குள்ள எங்களோட விசைப்படகுகளையும் பைப்பர் படகையும் மறுபடியும் ஆய்வு பண்ண வராங்க. நாங்கள் மீன்பிடி தொழில் பண்ணுறதா வேணாவா? அரசாங்கம் மீனவர்களுக்காக கொடுக்கக்கூடிய மானியத்தை வச்சுக்கிட்டு எங்களை அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது மீனவர்களிடையே.